My dear students, this is Class 12 Maths, Chapter 5, Exercise 5.2 question number 1 பார்க்க போகிறோம். Question number 1ல Subdivision 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா focus கொடுத்துருக்காங்க 4,0 Equation of directrix கொடுத்துருக்காங்க. Directrix வந்து x equal to -4. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். பாருங்கள் x axis, y axis, இது வந்து 0,0 கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே ஃபீட் பண்ணலாம். 4,0 வந்து ஃபோக்கஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோக்கஸ் எஸ் வந்து 4,0 ஓகே. அண்டு டைரக்ட்ரிக்ஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு -4. அப்போ இந்த சைடில் வரும், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் மைனஸ் சைடில் வரும் எக்ஸ் டேஷ். ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -4. அப்போ பேரபுலா வந்து வெர்டெக்ஸ் 0,0 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் அந்த பெரபோலா. இப்போ பெரபோலா வந்து ஓப்பன் ரைட்வர்ட்ஸ். ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா y² = 4ax. ஓகேவா? இந்த இடத்துல வேர்டெக்ஸ்க்கும் ஃபோக்கஸ்க்கும் இடைப்பட்ட தூரம் தான் a. ஸோ a = பாருங்கள், இதை வச்சு நம்ம a = 4ன்னு எழுதிக்கலாம். அப்போது 4a = 4 × 4 = 16. அப்போது equation of this parabola y² = 4aக்கு பதிலாக 16 into x. புரியுதுங்களா? இப்போ செகண்ட் சப்டிஷன் போயிடலாம். நல்லா கவனிங்க. இந்த 2,-3 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வரும். எக்ஸு ஒய் ஆக்சிஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட் ஆகப்பட்டது 2,-3 ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வரும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸு. அப்போ இந்த பக்கம் பாதி வரைஞ்சிக்கலாம், இந்த பாயிண்ட் வழியாக போகுது. அப்போ மீதி பாதி இப்படி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ அஃப்கோர்ஸ் வெர்டெக்ஸ் வந்து 0,0 தான். ஓகேவா? இப்போ பேரபோலா ஓப்பன் டவுன்வர்ட்ஸு எந்த ஆக்சிஸ் மேலே இருக்குது? ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்குது. அப்போ 4ay. பட்டு இது வந்து ஓப்பன் டவுன்வர்ட்ஸ்ன்றதுனால மைனஸ், அடுத்த எழுத்து என்ன? எக்ஸு, அதனால் இங்கே x² வரணும். புரியுதுங்களா? இல்லாத எழுத்து இந்த சைடில் எக்ஸு, அதனால் இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் x² வரணும். இப்போது பெரபோலா பாசிங் த்ரூ திஸ் பாயிண்ட்டு. அப்போ பாசிங் த்ரூ திஸ் பாயிண்ட்டு அதை வந்து இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணி ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது 2,-3 வழியாக போகுது. எக்ஸுக்கும் ஒய்க்கும் இந்த வேல்யூவை இதுக்குள்ளே நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ 2² x²க்கு பதிலாக 2² -4a அப்படியே இருக்கட்டும். ஒய்யோட பிளேஸில் -3. இப்போ மைனஸ் இன்ட்டு -3 என்ன ஆகிடும்? +3 ஆகிடும். 2² வந்து 4a அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் எடுத்துகிட்டு போய் இந்த -3யோட மல்டிப்ளை பண்ணிட்டா +3 மாறிடும். 3 வந்து 4 கடையில் கொண்டு வந்துடுங்க. அப்போ 4a = 4/3. ஸோ நமக்கு தேவையான அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடுது. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் திஸ் பேரபோலா x² = கண்டிப்பாக வந்தே ஆகணும். இப்போ 4aக்கான வேல்யூ இங்கிருந்து நம்ம எடுத்து இங்கே போட்டுக்கலாம். 4/3 × y. இப்போ இந்த 3 மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 3x² = -4y. ஸோ இதுதான் செகண்ட் சப்டிவிஷனில் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா. ஓகேவா? இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் போயிடலாம். தேர்ட் சப்டிவிஷனில் அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். வேர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். நல்லா கவனிங்க. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். இது 0,0. இப்போது வெர்டெக்ஸ் 1,-2. ஓகே, -2 இங்கே இருக்கிறதா எடுத்துக்கலாம். இது வந்து 1, இது வந்து 4. நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம இங்கே ப்ளாட் பண்ணிக்கலாம். ஸோ 1,-2 இது என்னது? வெர்டெக்ஸு. அடுத்து ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? 4,-2 இருக்குது. அப்போ இதுதான் இந்த பேரபோலோட ப்ரைமரி ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ ப்ரைமரி ஆக்சிஸ் வரைஞ்சிட்டேன். இதுலேயே நான் பேரபோலாவை வரைஞ்சிக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இதுதான் அந்த பேரபோலா. இப்போது இது வந்து வெர்டெக்ஸு, இது வந்து ஃபோக்கஸ்ஸு. இப்போ பாருங்கள்,
எக்ஸ் வேல்யூ அப்போ ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் வேல்யூலேருந்து இந்த எக்ஸ் வேல்யூ கழிச்சிக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் தானே ஏ. ஓகேவா? அப்போ ஏ ஈக்குவல் டு 4 மைனஸ் 1 ஏ ஈக்குவல் டு 3. அப்போ இதுலேருந்தே 4a எடுத்துக்கலாம். 4a ஈக்குவல் டு 4 இன்ட்டு 3. ஸோ 4a ஈக்குவல் டு 12. அவ்வளோதாங்க நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன். பட் முக்கியமான விஷயம் இந்த சம்மில் நீங்கள் கவனிக்க வேண்டியது வேர்டெக்ஸ் 0,0ல் இல்லை. வேர்டெக்ஸ் எங்கே இருக்குன்னா 1,-2ல் இருக்குது. அப்போ இதுதான் நம்மளோட h,k. ஓகே, அண்ட் 4a ஈக்குவல் டு 12. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா இங்கே எழுத போகிறோம் பாருங்கள். அதாவது பிரைமரி ஆக்சிஸ் parallel to x axis, கரெக்டா? அப்போது 4a into x minus h எந்தாண்ட சைடில்? ரைட் ஹேண்ட் சைடில். என்ன? ஓப்பன் ரைட்வர்ட்ஸ். பேரபோலா ஓப்பன் ரைட்வர்ட்ஸு. அப்போ இந்தாட்ட சைடில் என்ன வரணும்? இல்லாத எழுத்து என்ன? y. அப்போ y மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா? இப்போது ஹெச்கே ரெடியாக இருக்குது. y மைனஸ் ஆஃப் -2 ஏற்கனவே மைனஸ், அப்போ மைனஸ் ஆஃப் -2 ப்ளஸ் 2 ஆகிடும். y ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். 4aக்கு பதிலாக 12 போட்டுவிடுங்க இந்த இடத்துல. எக்ஸ் மைனஸ் ஹெச்சுக்கு பதிலாக 1 போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகேவா? இப்போ சப்டிவிஷன் 4 போயிடலாம். சரி, ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். நல்லா கவனிங்க. இது 0, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 8, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் -8, இது ஒய் ஆக்சிஸில் 4. புரியுதுங்களா? இப்போது லேட்டஸ் ரெக்டமை ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வரைஞ்சிக்கலாம். லேட்டஸ் ரெக்டம், அந்த லேட்டஸ் ரெக்டம் ஃபோக்கஸ் வழியாக போகும். இது வந்து 4,8. இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எல் டேஷ்னு எடுத்துக்கலாம்ப்பா. இது எல் டேஷு 4,-8. ஓகேவா? ஸோ அந்த பேரபோலா எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ பேரபோலா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நீங்களே சொல்லிவிடுவீங்க பாருங்கள். அதாவது இப்போ பாருங்கள், ப்ரைமரி ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் தானே. ஓகே, அப்போது டவுட்டே இல்லை. பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்ட்ஸு. அப்போது ஃபஸ்ட்டு 4ax எழுதிக்கோங்க ஈக்குவல் டு இந்த சைடில் y ஸ்கொயர் எழுதிக்கோங்க. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி ஆகிடும். பாருங்கள், வேர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் வரைக்குமான தூரம் தான் ஏ. அப்போ ஏ ஈக்குவல் டு 4. கிளியர்லி டயக்ராம் வச்சு நம்ம சொல்லிடலாம். அப்போ ஏ ஈக்குவல் டு 4ன்னா 4a ஈக்குவல் டு 16. ஓகே, 4a ப்ளஸில் 16 போடுங்க, முடிஞ்சது. பாருங்கள், y ஸ்கொயர் ஈக்குவல் டு 16x. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.